நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கிலாந்தில் உள்ள துருக்கிய தூதரகம் முன் ஒருவன் புனித அல் குர்ஆனை தீமூட்ட முயலும்போது உதை வாங்கும் காட்சி. அல் குர்ஆன் என்பது இஸ்லாமியர்களின் புனித நூல். அல்லாஹ்வினது அத்தாட்சியில் மிக பெரிய அத்தாட்சிதான் அல் குர்ஆன். அல்லாஹ் அல் குர்ஆனை உலகம் அழியும் வரையும் பாதுகாப்பான் என்பதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் வருவது மிக பெரிய உண்மை. இஸ்லாமிய அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் பல வசனங்களில் அல்லாஹ் தனது அர்த்தம் மற்றும் வாக்கினை பாதுகாக்குகின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றான். நாங்களே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாங்களே அதை பாதுகாக்கின்றோம். இந்த வசனம் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் இதில் அல்லாஹ் தம் வார்த்தையை உறுதியாக பாதுகாப்பதாக கூறுகின்றான். உலகம் அழியும் வரை அல் குர்ஆன் அதன் சொற்களுடன் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகின்றது. அல்லாஹ் நமது அல் குர்ஆன் மற்றும் தன் வாக்கு இரண்டையும் பாதுகாப்பான். அவை காட்சியில் இல்லை என்றாலும் உத்தரவு நிலைத்திருக்கும். ஆதாரம் அல் புகாரி. இந்த ஹதீஸ் உலகம் முடிவடையும் வரை அல்லாஹ் அல் குர்ஆனை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகின்றது. இது குர்ஆன் அதன் உண்மையை பாதுகாப்பாக இருந்து ஏற்கனவே உள்ள மனிதர்களுக்கான வழிகாட்டியாக இருந்து பரவுவதற்கு ஓர் உறுதி அளிக்கின்றது. இஸ்லாமிய பார்வையில் அல்லாஹ் தனது வார்த்தைகளை முழுமையாகவும் உலகம் அழியும் வரையும் பாதுகாப்பதாக உறுதிப்படுத்துகின்றான். இது உலகில் எந்த ஒரு மாற்றமும் அல்லது மனிதர்களின் சதி வழிகளும் அல் குர்ஆனின் உண்மையை மாற்ற முடியாது என்பதை குறிப்பிடுகின்றது. இது முக்கியமாக நாம் அல் குர்ஆனை ஆராய்வதன் மூலம் அது வாழ்வின் முழுமையான வழிகாட்டி என்றும் இறுதியாக உலகம் அழியும் போது அது அழியாமல் பாதுகாக்கப்படும் என்றும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் இஸ்லாமியர்களின் புனித அல் குர்ஆனை அழிக்க நினைப்பவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம். அல் குர்ஆனை அழிக்க நினைத்தாலும் ஈமான் கொண்ட உள்ளங்களில் உள்ள உறுதியான ஈமானை எவராலும் அழித்துவிட முடியாது இன்ஷா அல்லாஹ்.